திராவிட முன்னேற்ற கழகம் இந்து மதத்திற்கு எதிரானது. திராவிட முன்னேற்ற கழகம் கடவுள் இல்லை என்று சொல்கிற கட்சி. அதனால் நீங்கள் வாக்களிக்கலாமா என்று பல பேர் கேட்கிறார்கள். கடவுள் இல்லை என்று சொன்ன மரியாதைக்குரிய கலைஞர் முத்தமிழறிஞர் ஆட்சி இருந்த போது கோயில் குடமுழுக்கு நடத்தப்பட்டது 3668 கோயில்கள். திருமுருகா போற்றி, திருவிநாயகர் போற்றி, திரு அனுமன் போற்றி, திருராமர் போற்றி, திரு காளியம்மாள் போற்றி, திரு விஷ்ணு போற்றி, திரு சிவனை போற்றி, இந்த திரு போற்றி என்று ஆகமவதிகளை தமிழில் கொண்டு வந்து என் கடவுளுக்கு தமிழ் புரியும் என்று முதலில் சட்டமன்றத்தில் ஒழிக்க வைத்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. கடவுள் பெயரில் மோசடி நடக்கிற போது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் மக்களுக்கு அந்த பணம் பயன்படுத்தப்பட வேண்டும் என அறநிலையங்களை ஏறத்தாழ 2600 அறநிலையங்களை தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தா. ஏன் முனீஸ்வரனுக்கு, ஏன் கருப்பனுக்கு, ஏன் வாக்காய்க்கு, ஏன் காளியம்மாவுக்கு நாடு வெட்டுறேன் என் பழக்க வழக்கம் அதை தடுக்கணும், அது இந்து மதத்தின் மரபுன்னு சொல்றான்னா அவன் யாருக்கான? உன் கோயில கிடா வெட்டு, கோயில நான் குபாபிஷேகம் பண்ணி தரேன், கோயில நான் குடமுழுக்கு பண்ணி தரேன் சொல்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு ஆதரவான கட்சியா எதிரான கட்சியா? தமிழை கொண்டாடுகிற, தமிழ் பேசுகிற தமிழ்நாடு தான் வளர்ந்திருக்கு. அப்படி வளர்ந்த மாநிலம் இன்னைக்கு யார்கிட்ட சிக்கி இருக்கு? ஐயா எடப்பாடிக்கு, ஐயா பன்னீருக்கு சிக்கி சந்தி சிரிக்கு. ஆனால் இப்போது சொல்றார்கள் அம்மாவின் மரணத்தில் எல்லாம் முடிந்து விட்டது. 5000 கோடி வீட்டுக்கு வந்தவுடன் சொந்த பணத்தில் சொந்த சொத்தை வளர்ந்தவுடன் எல்லாம் முடிந்து விட்டது. கோயில் நகரம் கும்பகோணம். இப்போது சமூக ஊடகங்களில் பல்வேறு இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் இந்துக்களுக்கு எதிரான கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் இந்து தெய்வங்களுக்கு எதிரான கட்சி என்று தொடர்ந்து பரப்பிக் கொண்டே வருகிறார்கள், தொடர்ந்து எழுதி கொண்டே வருகிறார்கள். அன்பு மக்களே, இந்த உண்மையில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிரான கட்சியா? உண்மையில் இவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்கிற அந்த ஒற்றை விளக்கத்தோடு இந்த கூட்டத்துடைய தொடர்ச்சியை நான் முடிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் தொடர்ந்து வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இந்து மதத்திற்கு எதிரானது, திராவிட முன்னேற்ற கழகம் கடவுள் இல்லை என்று சொல்கிற கட்சி, அதனால் நீங்கள் வாக்களிக்கலாமா என்று பல பேர் கேட்கிறார்கள். நீங்கள் கழகத்தின் உடன்பிறப்புகள் தெம்போடும் திராணியோடு சொல்லுங்கள். இந்து என்கின்ற மதத்துக்குள் வாழ்கிற ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களும், இஸ்லாத்தை தழுவி நிற்கிற மக்களும், கிறிஸ்தவத்தை தழுவி நிற்கிற மக்களும் சுயமரியாதையோடு தமிழக மண்ணில் வாழ்ந்தான் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி போட்ட விதைதான். ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி, மயிலாப்பூர் இருக்கக்கூடிய அந்த புகழ்பெற்ற கோயிலுக்கு கிருபானந்த வாரியார் வருகிறார். முருகப்பெருமானை எம்பெருமானை வணங்குகிற கிருபானந்த வாரியார் வருகிறார். என்ன நிகழ்ச்சி என்றால் அங்கிருக்கிற அறநிலையங்கள் மூலமாக காது கேட்காத பிள்ளைகளுக்கு தனி பள்ளிக்கூடங்கள் தொடங்குகிற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்கு தமிழக முதல்வராக விட்டிருக்கிற மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் வருகிறார். நிகழ்ச்சியில் பேசுகிறார். முருகப்பெருமானை வணங்குகிற ஐயா கிருபானந்த வாரியார் பேசுகிறார். முருகன் இப்போது இருந்தான் என்றால் என்னை அவன் ரசிக்க மாட்டான், என்னை அவன் ஆசீர்வதிக்க மாட்டான். கடவுள் இல்லை என்று சொல்கிற கருணாநிதிங்கிற கலைஞரைத்தான் ஆசீர்வதிப்பான். காரணம், எனக்காவது முருகன் இருக்கான் என்ற நம்பிக்கையில் இந்த விளைய செய்கிறேன். ஆனால் மக்கள் நம்புகிறார்கள் என்று இந்த செயலை கலைஞர் செய்கிறார் என்று சொன்னார். இதுதான் திராவிட இயக்கம். கோயிலுக்கு வெளியிலே ஒரு சாதிக்காலம் என்று வழங்குகிற போது கோவிந்தா கோவிந்தா உள்ளே வரலாமா என்று காலில் செருப்பு இல்லாமல் கூட்டம் வழங்கி கொண்டே இருந்தது. அதே தெருவில் ஒரு கூட்டம் கருப்பு கொடியை தூக்கி கொண்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று கத்திக்கொண்டே வந்தது. என்ன நாயக்கரே, கடவுள் இல்லை என்று கத்திக்கொண்டே வருகிறது என்று ஒரு கூட்டம் கேட்டது. நீங்க ஏன் கோயிலுக்கு வெளியே நிற்கிறீங்கன்னு ஐயா பெரியாரே கேட்டார்கள். இல்லை, நாங்கள் கோயிலுக்கு உள்ளே போகக்கூடாதா, அதனால் கோயிலுக்கு வெளியே நிற்கிறோம் என்று சொன்னார்கள். யார் சொன்னது? கடவுள் சொன்னாரா என்றார். பெரியார் கோயிலுக்கு உள்ளே போக என்று சொன்னார். வெளியே நின்ற செருப்புகளாய் என்ற மக்கள் கோயிலுக்கு உள்ளே போனான். அவன் காலடி போட்ட செருப்பு மட்டும் கீழே நின்றது. செருப்பாய் மதித்த தரத்தில் மனிதனாய் மதிக்க வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம். 1967 தமிழ்நாட்டுடைய பொது தேர்தல். இதே வீதிகளில் மரியாதைக்குரிய காசிராம ஐயர் அவர்கள் இந்த தெருவில் கும்பகோண வீதியில், கோயில் நகரமான கும்பகோண வீதியில் ஒளிவாங்கியை பிடித்துக் கொண்டு பேசிக்கொண்டே வந்தார். அவர்தான் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் 6 கால பூஜை நடக்காது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் சிவனை தொட முடியாது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பங்குனி உத்திரங்கள் நடக்காது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் மகாமகங்கள் நடக்காது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் ஆடி கிருத்திகள் நடக்காது, பங்குனி ஐப்பசி மாதங்கள் மாற்றப்படும், வேதங்கள் ஓட முடியாது, ஆண்டவரை தொட முடியாது, கடவுள் சிலைகள் உடைக்கப்படும், கோயில்கள் களமாடப்படும், திருடப்படும். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்காதீர்கள் என்று மரியாதைக்குரிய காசிநாத ஐயர் அவர்கள், காசிராமன் ஐயர் அவர்கள் பிரச்சாரம் செய்தார். மக்கள் அதை நம்பி அவருக்கு வாக்களித்தார்கள். அதே மரியாதைக்குரிய காசிராமன் ஐயா அவர்கள் ஒரு ஆண்டு காலம் கழித்து அதே சட்டமன்றத்தில் போய் கும்பகோணத்தின் பிரதிநிதி காசிராம ஐயர் சொல்கிறேன்,
எந்த காசிராமன் மாசி மகாமகம் நடக்காது என்றாரோ, எந்த காசிராமன் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் கடவுள் இருக்காது என்று சொன்னாரோ, எந்த காசிராமன் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் பங்குனி உத்திரம் நடக்காது என்றாரோ, அந்த காசிராமன் சொன்னார், கடவுளின் பெயரை நான் சொல்கிறேன், காசிராமன் அமைச்சராக இருந்தால் கூட இந்த மகாமகத்தை நடத்தி இருக்க முடியாது. ஆனால் அண்ணாதுரை என்ற கடவுளை நம்பாத ஒருவன் வந்து நடத்தி காட்டியிருக்கிறான். பெருமையோடு சொல்கிறேன், இந்த மகாமகம் இப்போது நடந்திருக்கிறது என்றால் கடவுளை நம்பாத, கடவுள் இல்லை என்று சொன்ன முத்தமிழறிஞர் கலைஞர் தான் நடத்தி காட்டினார் என்று சொன்னார். அந்த உரையிலே முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், நான் கடவுள் இல்லை என்ற கொள்கையை சுமந்தவன். கடவுள் இல்லை, ஆனால் கொண்ட கொள்கையில் உறுதியாகவும் எடுத்த பொறுப்பில் நேர்மையாக இருப்பவன் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர் என்று சொன்னார். எடுத்த பொறுப்பு என்றால் அது என்ன பொறுப்பு? எடுத்த பொறுப்பு. இப்போது பல விளம்பரங்கள் கொள்கிறார்கள், கோயில் அடிமை நிறுத்து, கோயில் அடிமை நிறுத்து என்று. இந்த இடத்தில் அம்மனை வணங்குவோர் இருப்பீர்கள், அடியேன் சிவனை வணங்குவோர் இருப்பீர்கள், ஆதியும் முதலுமாய் இருக்கிற அந்தமால் இருக்கிற பெருமாளையும் திருமாலையும் வணங்குவோர் இருப்பீர்கள், மாரியாத்தாவை இருக்கிற காளியாத்தாவை வணங்குவோர் இருப்பீர்கள், மேரியாத்தையும் பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே என்று இயேசுவை ரட்சிப்போர் இருப்பீர்கள், கடவுள் ஒருவனே அவன் அல்லாதே என்று தொழுகிற பல மாட்சிய மதங்களுக்கு உட்பட்டவர் இருக்கிறீர்கள். இந்த குற்றச்சாட்டுகள் வருகிற போது ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் கடவுளுக்கு எதிரான தொடர்ந்து பரப்பப்படுகிறது? அன்பு மக்களே, கடவுளை நம்புகிற, கடவுள் இருக்கிறான் என்று சொல்லுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த போது தமிழ்நாட்டிற்குள் கடந்த 5 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட கோயில் குடமுழுக்கு வெறும் 926. கடவுளே இல்லை என்று சொன்ன, கடவுள் இல்லை என்று சொன்ன மரியாதைக்குரிய கலைஞர் முத்தமிழறிஞர் ஆட்சி இருந்த போது கோயில் குடமுழுக்கு நடத்தப்பட்டது 3668 கோயில்கள். தஞ்சை பெரிய கோயிலை ராஜராஜன் கட்டினார். வரலாறு சொன்னது, கட்டிய ராஜராஜனுக்கு இதே கும்பகோணத்தில் சிலை கொண்டு போய் வைத்து தஞ்சையே பெருமையிட வைத்தது கலைஞர் முத்தமிழர்கள் செய்த சாதனை. இன்னைக்கு சொல்கிறோமே, திருமுருகா போற்றி, திருவிநாயகர் போற்றி, திரு அனுமன் போற்றி, திருராமர் போற்றி, திரு காளியம்மாள் போற்றி, திரு விஷ்ணு போற்றி, திரு சிவனை போற்றி, இந்த திரு போற்றி என்று ஆகம விதிகளை தமிழில் கொண்டு வந்து என் கடவுளுக்கு தமிழ் புரியும் என்று முதலில் சட்டமன்றத்தில் ஒழிக்க வைத்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. பாலதண்டாயிரம் கோவில் குடமுழுக்குகள் பல நடத்தியிருக்க கொண்டிருப்பீர்கள். இந்து அறநிலையங்கிற துறை, இந்து அறநிலைத்துறைங்கிற துறை முதலில் மதுரையில் இருந்த ஒரு ஐயரும் ஐயங்காரும் நடத்திய, கிருஷ்ணமாச்சாரியா நடத்திய ஒரு வழக்கறிஞர் குழு, இங்கு பல சொத்துக்கள் இருக்கிறது, பல குழுக்கள் இருக்கிறது, அதெல்லாம் மோசடியாக பிற வழிகளில் பயன்படுத்தப்படுகிறது, இதை அறநிலையம் என்று ஒரு நிலையத்தை கொண்டு வர வேண்டும் கேட்டபோது திராவிட இயக்கத்தின் மூத்த இயக்கமாக இருந்த நீதி கட்சி தான் அறநிலைத்துறை என்று துறையை கொண்டு வந்தது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருக்கிற வரை தனித்துறையே இல்லை. கலைஞர் பெருமான் அவர்கள் முதல்வரானவுடன் கோயில் மானியங்கள் குறித்து இருப்பதற்கு தனி அமைச்சரையும் தனித்துறையும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். எப்படி கொண்டு வந்தார்? கடவுள் பெயரில் மோசடி நடக்கிற போது எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் மக்களுக்கு அந்த பணம் பயன்படுத்தப்பட வேண்டும் என அறநிலையங்களை ஏறத்தாழ 2600 அறநிலையங்களை தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தார். இன்னைக்கு நீங்க சொல்ற பக்கத்துக்கு இருக்க தாராசுரம் கோயில் முதல் குடமுழக்கை நடத்தியவர் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி தான். யுனெஸ்கோவிலிருந்து வரலாற்றில் ஆய்வாளர்கள் வந்து பார்க்கிறார்கள், தாராசுரமம் இந்த கல் எப்படி இருக்கும், இங்க இருக்க வழிபாடு முறை எப்படி இருக்கும், இந்த பண்பாடு எப்படி இருக்கும் என்று அந்த யுனெஸ்கோ நிறுவனம் அங்கீகரிப்பதற்கு காரணம் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் DR பாலு அவர்கள் அமைச்சராக இருந்தபோதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனை. இந்த கோயில் நகரமாக இருக்கிற பல கும்பாபிஷேகங்களை கொண்டு வந்து சேர்த்த இந்த மாதிரி இங்க இருக்கிற சாலைகள் பல தார்ச்சாலைகள் இருக்கும். மரியாதைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் கோசிமணி அவர்கள் இருந்த போது கும்பகோணம் தேர் ஓடுகிற சாலை, இது தேர் ஓடுவதற்கு ஏற்ற சாலைகள் செய்ய வேண்டும் என்று கும்பகோண நகரத்தை மனிதர்கள் நடக்க முடியும், தேரும் ஓட முடியும் என்று சாலை அமைத்து கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம். அப்ப எப்படி இது கடவுள் பொறுப்பு இயக்கம்னு, இது இந்துக்களுக்கு எதிரான இயக்கம்னு திசை திருப்பப்பட்டுச்சு. இது இந்துக்களுக்கு எதிரான இயக்கம் இல்லை. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் சாதியால் ஒடுக்கப்படுகிற போது அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து, வேலை வாய்ப்பு கல்வியில் இடஒதுக்கீடு கொடுத்து அவனை உயர்த்திய இயக்கம் ஏ குப்பா ஏ சுப்பா என்ற போது அவனுக்கு குப்பனமுலை சுப்பனமுலை சாமானியன் என்று ஒரு உரிமையை கொண்டு வந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். நான் ராமநாதபுரம் என்ற மண்டலத்தில் வருகிறேன். எங்கள் ஊர் 1967 முதல் பொது தேர்தல். அந்த மண் ஜனநாயக
ஜனநாயகத்திற்கான மண்ணாக இருந்தது. அந்த மண்ணில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அன்றைய அரசன் ராமநாதபுரத்துக்கு சொந்தக்காரங்க சேதுபதியுடைய அரசன் போட்டியிட்டான். பேரறிஞர் அண்ணா பிறந்த கையால் சாதாரண குதிரை வண்டி ஓட்டுகிற தங்கப்பன் என்றார். மக்கள் கேட்டார்கள், அரசனை எதிர்த்து பிச்சைக்காரன் தங்கப்பனா என்றார்கள். பேரறிஞர் சொன்னார், அரசியல் என்பது அரசனுக்கு மட்டும் உரித்தல்ல, சாமானியருக்கு தான் அரசியல் என்று தேர்தல் பிரச்சாரம் செய்தார்கள். முகவே மண்ணுக்காரர்கள், ராமநாதபுரத்துக்காரர்கள் தங்கப்பனை வெல்ல வைத்தார்கள், குதிரைக்காரனை வெல்ல வைத்தார்கள், அரசனை தோற்கடித்தார்கள். சாமானியனை அரசியலுக்கு கொண்டு வந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எங்க உங்க காலத்துல கரண்டே இல்லைங்க, வாதம். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க குற்றச்சாட்டுகள் எது பொய்யானவை, எது உங்கள் அறிவு சாட்சிக்கு மனசாட்சிக்கு வாதிக்கப்பட வேண்டியவை என்பதை தான் பேச வந்திருக்கிறேன். அப்ப கரண்டே இல்லைங்க. இப்ப நாங்க வெற்றி நடைபெறுகிறோம். உண்மையில் அப்போது மின்சார தட்டுப்பாடு இருந்தது. உண்மை ஒத்துக்கொள்கிறோம். அந்த மின்சார தட்டுப்பாடு எதற்கு இருந்தது? எதற்கு மின்சார தட்டுப்பாடு வந்தது? சென்னையை சுற்றி இந்தியாவில் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களும் வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு சென்னையை நோக்கி வருகிறது. உலகத்தின் தொழில் புரட்சி நடக்கிறது. இன்னைக்கும் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், பீகார் என்று வட மாநிலங்கள் ஒப்பிடுகையில் தமிழ்நாடு என்று வள சிறந்து தொழில் இருக்கிறது என்றால் சென்னைக்கு போனா எப்படி படைச்சிடலான்னு டிகிரி படிச்ச முறையை சென்னையை நோக்கி நகர்ந்தா அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக தொழில் கொள்கை மட்டும்தான். அவர்கள் போட்ட விதைதான், நாம் போட்ட விதைதான் பல இளைஞர்களுக்கு வேலை கொடுத்தது. தொழிற்சாலைகளுக்கு மின்சாரம் கொடுத்தோம், தட்டுப்பாடு வந்துச்சு. அதோடு நிறுத்தல, நாம் வாழுகிற காலத்தில், தன் ஆட்சி செய்த காலத்தில் 50,000 கோடி ரூபாயை தனியாக ஒதுக்கி 7 தனி ப்ராஜெக்ட், தனி அனல் நிலையங்கள், புனல் நிலையங்கள் மின்சார கொள்கை வகுத்தாரு. அந்த மின்சாரத்துல உற்பத்தியானதுனாலதான் இன்னைக்கு உபரி மின்சாரம். ஒரு திட்டத்தை கூட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போடல. இந்த 10 ஆண்டு காலத்தில் ஒரு திட்டம் போடல. ஆனால் 800 அனல் மின் நிலையம், தூத்துக்குடி அனல் மின் நிலையம், இருக்கக்கூடிய பாகம் இருக்குது மேட்டூர் அனல் மின் நிலையம். காமராஜர் காலத்துல மேட்டூர் அடித்தளம் போட்டாலும் விரிவாக்கம் பண்ணி கொண்டு திராவிட முன்னேற்ற அமைப்பு. ஒரு அரசு என்பது நீண்ட கால இலக்கு ஒன்று இருந்தது, குறுகிய கால இலக்கு. அதெல்லாம் நீண்ட கால இலக்கு. நீண்ட கால இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இடஒதுக்கீடு, மதச்சார்பு, சோசியலிசம் என்ற இலக்கு தான். அதை அடைஞ்சிருக்கீங்களா? ஆமா அடைஞ்சிருக்கோம். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வைத்து தஞ்சியும் இல்லை, ஓடாய் உழைத்தோம் என்ற தோழர் சிவானந்தம் சொன்னார். அந்த ஜீவானந்தம் தான் சாட்சி. அவரே சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, திராவிட இயக்கங்கள் இல்லை என்றால் இங்கு பொது உடைமை என்கிற இயக்கங்கள் நாங்கள் தலைவணங்குகிறோம். நாங்கள் செய்கிற செயலை மண்ணுக்கும் மக்களுக்கும் கொண்டு ஒரு இயக்கம் திராவிட இயக்கம் என்றார். காரணம், உழைப்புக்கேற்ற ஊதியத்தை முதலில் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த நெசவாளர்கள் அனுபவிக்கிற மின்சாரம், இலவச மின்சாரம், விவசாயிகள் அனுபவிக்கிற இலவச மின்சாரம், தமிழ்நாட்டில் இருக்க 90 விழுக்காடு சமூக நல திட்டங்கள் அத்தனையும் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டதான் திட்டம். ஆனா எப்படி பரப்பப்படுது? அதுங்க அந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்காதுங்க. எழுதி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள், இந்த அடிமைகள் அரசை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் இந்த நேரம். எமக்குள் மதம் இருந்தது. மாரியம்மாவை வணங்குகிற, சிவனை வணங்குகிறானா, வேளாங்கண்ணி கோயிலுக்கு நான் போவேன், நேரியாத்தாவை வணங்குவேன். எனக்கு என்னுடைய உடல்நிலைக்கு, என்னுடைய மனநிலைக்கும் சரியெல்லாம் பக்கத்தில் நாகூர் தர்காவுக்கு போவேன். எங்களுக்குள் மதங்கள் எப்போதும் பிரச்சனையாக இருந்ததில்லை. ஆனால் ஒரே மதம் தான் அரச மதம் என்று அரசு அறிவிக்கிற போது முதல் இயக்கமாக நின்று தடுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தடுக்கத்தான் செய்யும். என்றால் மதமும் அரசியலும் வீட்டோடு இருக்க வேண்டும். மத அரசியல் வீட்டோடு இருக்க வேண்டும். சாமியார்கள் மத அரசியல் பேசலாம், இருக்கக்கூடிய மௌலவிகள் மத அரசியல் பேசலாம், பாதிரிகள் மத அரசியல் பேசலாம். ஆனால் அரசியல்வாதிகள் மத அரசியல் பேசவே கூடாது. அப்படி தடுத்து நிறுத்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் தான். இந்தியாவில் இதுவரைக்கும் செகுலரிசம் என்ற சொல் காப்பாற்றப்பட்டுக் கொண்டே வந்தது, மதச்சார்பின்மை காப்பாற்றப்பட்டுக் கொண்டே வந்தது. ஆனால் இப்போது கேள்விக்குறியாயிருக்கிறது. அண்ணாவின் பெயரில் இயக்கம் நடத்துகிற அதிமுக ஆளுகிற இந்த நேரத்தில் அவர்களின் கூட்டணி கட்சியான பாஜக தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த தேர்தல் அறிக்கையில் அவர்களுடைய அம்மா மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதாவால் தோற்கடிக்கப்பட்ட, மக்கள் அடித்து விரட்டப்பட்ட ஆடு மாடு கோழி வெட்ட தடை என்ற சட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்கிறார்கள். ஏன் முனீஸ்வரனுக்கு, ஏன் கருப்பனுக்கு, ஏன் ராக்காய்க்கு, ஏன் காளியம்மாவுக்கு நான் ஆடு வெட்டுறேன், என் பழக்க வழக்கம், அதை தடுக்கணும், அது இந்து மதத்தின் மரபுன்னு சொல்றான்னா அவர் யாருக்கானவர்? உன் கோயில கிடா வெட்டு, கோயில நான் குபாபிஷம் பண்ணித்தர, கோயில் நான் குடமுழுக்கு பண்ணித்தர சொல்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு ஆதரவான கட்சியா, எதிரான கட்சியா? நம்பிக்கை என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. ஆனால் ஒற்றை மதத்தை பேசிக்கொண்டு தொடர்ந்து இவர்கள் திறக்கிறார்கள். இந்த தேர்தலில் உண்மையிலே மதச்சார்பின்மையை பேசுகிற, மதச்சார்பின்மையை வளர்க்கிற தேர்தல். இந்த தேர்தல் துண்டு போச்சுறவே துண்டு. எல்லா மேடைகளிலும் திராவிட முன்னேற்ற கழக மேடைகளில், திராவிட கழக மேடைகளில், திராவிட இயக்க மேடைகளில் முதலில் துண்டு போச்சுள்ளவா? இந்த துண்டு கண்ட வரலாறு இந்த வந்து இருக்கிறது. இடுப்பில் கட்டியிருந்த துண்டை
குப்பா இடுப்புல கட்டாத எடுத்து தோண்ட போறான், எடுத்து மாற்றா வண்டின்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். அந்த துண்டு சாலை போத்துகிற இயக்கத்தை, முதல் சுயமரியாதை இயக்கத்தை இந்த மண்ணில் கட்டி இயக்கம் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். பலவே சொல்லலாம், என்ன கட்டமைப்பு, என்ன வளர்ந்திருக்கிறது, இவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள், இவர்கள் தமிழை வளர்க்கவில்லை என்று இந்த மண்ணில் பிறந்த பட்டுக்கோட்டை அழகிரி என்கிறது மகான் தான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை தமிழுக்கு தீமை வந்த வேண்டும், இந்த தேசம் இருந்த ஒரு லாபம் உண்டோ? இந்த தமிழ் மொழி எங்கள் மொழி, அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்பதும் அங்கே உறுத்தி தரும் சோமம் என் மாத்தமிழுக்கு ஈடுஇல்லை என்று இந்த மண்ணில் இதுவரை இந்திய அறைக்கு வராமல் போனதுக்கு நாம் தான் காரணம். உடனே சொல்லுவான், இந்தி படிக்காதனால வேலை கிடைக்கல. இந்தி படிக்காம வேலை கிடைக்கல. ஐயா பீகார்லயே உத்தரப்பிரதேசத்துல இருந்து நான் கலவாத கக்குசையும், நான் எடுக்காத எச்சியலையும், நான் விற்காத பானிபூரியும், நான் விற்காத முட்டாய் விற்கிறதுக்கு ஹிந்தி படிச்சுட்டு அங்கே வந்துட்டா, ஹிந்தி படிச்சு அங்கேயே ஐஏஎஸ் ஆயிருக்காங்க, ஹிந்தி படிச்சு அவன் அங்கேயே கலெக்டர் ஆயிருப்பாங்க, ஹிந்தி படிச்சு அங்கேயே ஐபிஎஸ் ஆயிருக்காங்க. எங்களுக்கு ஹிந்தி வரலை. ஆனால் இதே கும்பகோணத்திலிருந்து போய் கலிபோர்னியாவிலும் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் இங்கிலாந்திலும் தமிழ் ஒழிக்கிறது என்றால் யாது ஊரே யாவரும் கையில் ஒழிக்கிறது என்றால் ஒழிக்க வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம். பெருமை விடுங்க. ஏனென்றால் தமிழுக்கான முறையை நாம் தான் உழைத்தோம். அவ்வளவு விஷயங்களை செய்து வைத்தோம். இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, தமிழ்நாடு கட்டமைப்பு, சாலை போக்குவரத்து வாரியம், எல்லா முதலாளியும் ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணா, பஸ் ஓடாது, விலை பத்தாது, சாமானிய நீங்க எல்லா குக்கிராமத்துக்கு பஸ் ஓட சொல்லிட்டாரு. ஐயா பஸ் உங்களுக்கு ஐயா, ரோடு எங்கிறது என்ன பண்ணாலும் ஐயா கலைஞர் கேட்டாரு. இல்ல நாங்க நகரத்துல மட்டும் பஸ் வர்றோம், ஏன்னா அங்கதான் பேசன்ஸ் அதிகமா வர்றாங்க, அங்க மட்டும் பஸ் வர்றோம். அப்படியா, சரி வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு அன்னைக்கு மாலை அறிக்கை விட்டாரு. தமிழ்நாட்டினோடு எல்லா அரசு அரசுடன் ஆக்கப்படுகிறது என்றார். அதனால்தான் கும்பகோணத்திலிருந்து தாராசுரம், கும்பகோணத்திலிருந்து பக்கத்துல சாக்கோட்டைக்கு, கும்பகோணத்திலிருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஐயம்பட்டிக்கு பேருந்து இருந்துச்சு. ஒவ்வொரு கட்டமைப்பையும் பார்த்து செதுக்கிய அமைப்பு திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு. இங்கு இருக்கக்கூடிய அத்தனை தொழிற்சாலை கட்டமைப்புகள், இங்கு அத்தனை தொழில் வளங்களும் திமுக என்கிற அந்த அமைப்பு போட்ட விதை. முதலில் இந்தியாவில் இந்தி ஆட்சி மொழியாக வேண்டுமா வேண்டாம் என்று மிகப்பெரிய வாதம் வந்தது. இந்தியாவுடைய பாராளுமன்றத்திற்கு ஒரே ஒரு வாக்கு தான், மாவளங்கள் ஒரே ஒருத்தர். அன்னைக்கு இருந்த கரியப்பா மாவளங்கள் போட்ட ஒரு ஓட்டுல தான் இந்தியாவின் ஆட்சி மொழியா மாறிடுச்சு. ஏன்னா சொல்றாங்கல்ல, ஒரே நாள்ல ஒரே இரவுல இந்தியாவுடைய ஆட்சி மொழியை மாத்திட்டு நீங்களா ஏன் ஹிந்தி படிக்க கேட்கிறேன். அன்பு மக்களே, 1947 முன்பு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்திய ஆட்சி மொழியாக இருந்ததில்லை. இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலமாக வங்கதேசத்துடைய இன்றைய ஆட்சி மொழி வங்கம், மகாராஷ்டிரத்துடைய ஆட்சி மொழி மராட்டி, குஜராத்துடைய ஆட்சி மொழி குஜராத்தி, ராஜஸ்தானுடைய ஆட்சி மொழி ராஜஸ்தானி, பஞ்சாபுடைய ஆட்சி மொழி பஞ்சாபி, இமாச்சல பிரதேசத்துடைய ஆட்சி மொழி அங்க ஹிம்ங்கிற மொழி, காஷ்மீருடைய ஆட்சி மொழி காஷ்மீரி, ஒரிசாவுடைய ஆட்சி மொழி ஒரியா, வங்கத்துடைய ஆட்சி மொழி வங்காளம், திரிபுராவுடைய ஆட்சி மொழி திரிபுரி, அசாமுடைய ஆட்சி மொழி அசாமி, அங்க இருக்கக்கூடிய மேகாலய ஆட்சி மொழி மகாயங்கிற மொழி, இங்க இருக்கக்கூடிய ஆந்திராவுடைய ஆட்சி மொழி தெலுங்கு, கர்நாடகா ஆட்சி மொழி கன்னடம், கேரளாவின் ஆட்சி மொழி மலையாளம், தமிழ்நாட்டின் ஆட்சி மொழி தமிழ். எப்படி ஹிந்தி வந்துச்சு ஆட்சி மொழியா? ஒரே நாள் ஒரு மாத்தி பார்த்துட்டான். அந்த வாரம் நடந்தது. அந்த வாரம் நடந்த போது இந்த மண்ணில் கூட மரியாதைக்குரிய கண்ணியமிக்க காகிதம் நிலத்தை நம்ம தாத்தா எந்திரிச்சு பாராமணத்துக்கு வந்தார். தழுதழுத்த வயது, நிறுத்து போட்டால் 50 கிலோ கூட தேராத உடல் எடை, தலையில் தொப்பி தாடி எந்திரத்தில் நிற்கும் போது மரியாதைக்குரிய இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் ஜவஹர்லால் நேரு அவரை பார்த்து கேட்டார், மிஸ்டர் மில்லத் அவர்களே, இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக உருது அறிவிக்க நீங்க கேட்க போகிறான்னு கேட்டார். அதற்கு என் தாத்தன் கேட்டார், மிஸ்டர் நேரு அவர்களே, முதலில் உங்கள் வாயை மூடுங்கள், ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் மவுத். என்னை பார்த்து ஏன் இந்த கேள்வி கேட்டீங்கன்றார். அதற்கு நேரு சொன்னார், இஸ்லாமியர் என்றாலே உருதுக்காரர்கள் தானே என்றார். அதற்கு என் பாட்டன் காகிதம் பெருமையோடு சொன்னான், நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்த செம்மொழியில் பிறந்தவங்களா, நான் செம்மொழிக்கு சொந்தக்காரன், என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறாய். நான் இன்று அல்லாவை வணங்குகிறேன். நாளை அல்லாஹ் எனக்கு வரம் தரவில்லை, அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நான் நாளைக்கு சிவனை வணங்குவேன். சிவனும் நம்பிக்கை தரவில்லை என்றால் நாளை மறுநாள் இயேசுவை வணங்குவேன். அவரும் நம்பிக்கை இல்லை என்றால் கடவுள் இல்லை என்று சொல்லிவிட்டு போயிடுவேன். ஆனால் என் மொழியை மாற்றவே முடியாது மிஸ்டர் நேரு அவர்களே, முதலில் உங்கள் மனநிலையை மாற்றுங்கள் என்றார். அந்த வாதம் நடந்து கொண்டே போகிறது. இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருப்பதற்கு தகுதியும் சிறப்பு வாய்ந்த மொழி எந்த மொழி என்று வாதம் நடக்கிறது. வாதம் நடந்து போகிற போது
மரியாதைக்குரிய காகிதம் தான் கேட்கிறார், எதற்கு இந்தியாவின் ஆட்சி மொழியாக நீங்கள் ஹிந்தி அறிவித்தீர்கள் நேரு என்று கேட்டபோது நேரு சொன்னார், பெரும்பான்மை பேசுகிற மொழி, பெரும்பான்மை மக்கள் பேசுகிற மொழி, இந்தியாவில் 33 விழுக்காடு மக்கள் பேசுகிற மொழி ஹிந்தி, அதனால இந்தியாவின் ஆட்சி மொழியாக ஹிந்தி அறிவிச்சாங்க. எப்படி பெரும்பான்மை மக்கள் பேசுகிறார்கள் என்ற மொழிக்கு சிறப்பு தகுதி எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டாரு. இல்ல இல்ல, பெரும்பான்மை மக்கள் பேசுகிறாங்க. சரி, வாதத்தை வைத்துக் கொள்வோம். இந்தியாவுடைய தேசிய பறவை எது கேட்டார் ஐயா காகிதம் கேட்டாரு. அதற்கு மரியாதைக்கு நேரு சொன்னார், உங்களுக்கு தெரியாதா, உங்க ஊரில் கார்மேக கோளாறு இந்த புலவர் இருக்கிறாரே, அந்த புலவர் எழுதுவாரே, இருக்கிற பறவைகளிலேயே ரெக்கையும் தோகையும் அதிகமா இருக்கிற பறவை மயில் தான், இருக்கிற பறவைகளிலேயே அழகோடு இருக்கிற பறவை மயில் தான், அதனால் நான் அறிவிக்கின்றார். என் பாட்டன் மில்லர் கேட்டார், உங்கள் பெரும்பான்மை தத்துவம் சரி என்றார். இந்தியாவில் இருக்க மனிதர்கள் ஹிந்தி பேசுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார், அதனால் இந்தியாவின் ஆட்சி மொழி ஹிந்தி என்று வைத்துக் கொண்டார். இந்தியாவில் அதிகமாக இருக்கிற பறவை மயிலா அண்டங்காயா கேட்டார். நேருக்கு பதில் இல்லை. அடுத்த கேள்வி கேட்டார், இந்தியாவுடைய தேசிய விலங்கு எது என்று கேட்டார். மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு சொன்னார், இந்தியாவுடைய தேசிய விலங்கு சிங்கம் என்றார். அப்போது சிங்கம் தான். 1976 அது புலியாக மாற்றப்படுகிறது. அப்போது சிங்கம். எதுக்கு நீங்க சிங்கத்தை அறிவிச்சுக்கிறாரு? அது காட்டுக்கு ராஜா, அதனால் அறிவித்திருக்கிறார். உங்கள் பெரும்பான்மை தத்துவம் என்றார், உங்கள் பெரும்பான்மை தத்துவம் சரி என்றார். நீங்கள் தெருநாயத்தான தேசிய விலங்கு அறிவிச்சிருக்கேன், எப்படி சிங்கத்தை அறிவிச்சுக்கிட்டாரு? இல்ல இல்ல, அது காட்டுக்கு ராஜா, சிறப்புடையது என்றார். அப்போதைய பாட்டன் வரலாற்று சிறப்பு மிக்க உரையை பேசினார். நாய்க்கும் நரிக்கும் சிறப்பு பார்க்கிறீர் மிஸ்டர் நேரு, மொழி என்று வருகிற போது செழுமையில் சிறப்பு பார்க்க மறுக்கிறீர். உங்கள் ஹிந்தி தோன்றி வெறும் 500 ஆண்டு கால வரலாறு இல்லை, ஆனால் எங்கள் செம்மொழி தோன்றி ஏறத்தாழ 5000 ஆண்டு கால வரலாறு உண்டு. உங்கள் ஹிந்திக்கு இலக்கியங்கள் இதிகாசங்கள் ஏமா புரிமா இல்லை, ஆனால் எங்கள் இலக்கியங்கள் ஆய்வெழுத்து ஏனிமா புரிமா என்று பல உண்டு. இப்போது இந்த கிழவன் அமரலாம், இப்போது இந்த கிழவன் அமரலாம், ஆனால் பின்னொருவர் வருவான், அவன் கேட்பான் என்றால். பின்னால் ஒருவன் போனால், குட்டையாக இருந்தான், கருப்பாக இருந்தான், அழுக்காக இருந்தான், கையில் மூக்குப்பொடி டப்பாவோடு போனான், அண்ணா என்ற பெருமகன் உள்ளே போனான், நேரு என்று கத்தினான். இந்தியாவில் இந்தி ஏற்கக்கூடாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இதுவரைக்கும் நாம் தான் மக்கள் தொகை குறியீட்டில் உத்தரப்பிரதேசத்தை விட, பீகாரை விட 20 இடங்கள் முன்னாடி இருக்கிறோம். நாம் தான் உள்கட்டமைப்பு விஷயங்களில் உத்தரப்பிரதேசத்தை விட, பீகாரை விட 25 இடங்கள் முதல் இருக்கோம். இந்தியாவில் அதிகப்படியான வருமானங்கள் ஈட்டுகிற மாநிலத்தில் எந்த மாநிலமும் ஹிந்தி பேசுகிற மாநிலம் இல்லை. தெலுங்கை பேசுகிற ஆந்திராவும், மராட்டியை பேசுகிற மும்பையும், தமிழை கொண்டாடுகிற தமிழ் பேசுகிற தமிழ்நாடு தான் வளர்ந்திருக்கு. அப்படி வளர்ந்த மாநிலம் இன்னைக்கு யார்கிட்ட சிக்கி இருக்கு? ஐயா எடப்பாடிக்கு, ஐயா பன்னீர்கிட்ட சிக்கி சந்தி சிரிக்கு. இங்க அதிமுக நண்பர்கள் உறுதியாக இந்த முறை அவர்கள் அம்மையாரின் மரணத்துக்காவது பழிவாங்குவாவது நீங்க உதயசூரி சத்துக்கு தான் வாக்களிச்சாங்க. ஏன்னா உங்களுக்கு மனசாட்சி இருக்கு, மனசாட்சி இருக்கு. அம்மாவின் ஆட்சியை தருகிறோம், அம்மாவின் ஆட்சியை தருகிறோம் என்று சொல்லி மரியாதைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அம்மாவை பிணமாக்கி சின்னம்மாவை நடைபெறமாக்கி வீட்டுக்கு உட்கார வச்சுட்டாங்க. ஆனா அம்மாவின் ஆட்சியை தருங்கிறான். நம்மளா சொன்னோம், நம்மள முதல் திராவிட முன்னேற்ற கழகமோ எங்க தளபதி அவர்களும் திராவிட முன்னேற்ற தலைமையோ எந்த இடத்திலாவது ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் இருக்க வேண்டும் நாம் கேட்டோமா? ஜெயலலிதா அவர்கள் ஆளக்கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னது. ஆனால் சொன்னது ஏனென்றால் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னார்கள், கொள்ளை அடிப்பதற்கு அரசு இருந்தது, இது கொள்ளைக்கான அரசு என்று இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் சொன்னது. நாம் சொன்னோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளக்கூடாது என்று. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் ஜெயலலிதா வாழவே கூடாது என்று எண்ணியதில்லை. ஆனால் பன்னீர்செல்வம் சொன்னா தினகரன் தான் அடித்து கொலை செய்து விட்டார் செய்தி ஜெயலலிதா என்றார். இந்த பாண்டியராஜன் ஒரு அமைச்சர் சொன்னார், இதோ ஊர்வலம் அம்மாவை சவப்பட்டு ஊர்வலம் போகிறது, இந்த ஊர்வலத்தை பார்த்து ஓட்டு போடுங்கள், அம்மாவை சசிகலா கொலை செய்து விட்டார்கள் என்கிறார்கள். நாங்கள் கேட்டோம், உங்களுடைய அமைச்சரவையில் இருந்த பன்னீர்செல்வமும், உங்கள் அமைச்சரில் இருக்க பாண்டியராஜனும், உங்கள் அமைச்சரவையில் இருக்கிற செம்மலை போன்றவர்களே கேள்வி எழுப்புகிறார்கள். ஒரு ஆணையத்தை அழைத்து விசாரித்தால் என்னவென்றோம், அவர்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு ஆணையம் அமைத்தார்கள். தெருவுக்கு தெருவு அம்மாவின் மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது என்று பேசிய மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் ஆணையை அமைத்தவுடன் ஒரு முறையாவது போயிருக்கிறோமா இல்லையா? ஊரை கூட்டி பஞ்சாயத்து சொல்லிட்டு யோகியா இருந்தா பிராத சொல்ல வந்து விசாரணை வரணுமா இல்லையா? ஒரு முறையோட போகல. ஆனால் இப்போது சொல்றார்கள், அம்மாவின் மரணத்தில் எல்லாம் முடிஞ்சு விட்டது, 5000 கோடி வீட்டுக்கு வந்தவுடன் சொந்த பணத்தில் சொந்த சொத்தை வளர்ந்தவுடன் எல்லாம் முடிஞ்சு விட்டது. ஐயா பன்னீர்செல்வம் அவருடைய வேட்புமனு போட்டிருக்காரு. ஒவ்வொருத்தரும் வேட்புமனுல எவ்வளவு வெளிப்படைத்தன்மையா போடணும்பாங்க. எல்லாரும் பிரச்சனை பண்றாங்க. ஸ்டாலின் அவர்கள் வேட்புமனுல கார் விலை போட்டிருக்காங்க. அதே மரியாதைக்கு எங்க தளபதி அவர்கள் அந்த வேட்புமனுல என்ன 3 கார்கள் இருக்குது, அது எங்க மனைவி பேர் இருக்குன்னு போட்டிருக்காங்க.
அதுதான் நேர்மை. என் பெயரிலே மனைவி பெயருக்கு போட்டிருக்கிறார். இதே பன்னீர்செல்வம் 2 கோடி ஓவா கடன் இருக்கான். எவ்வளவு? 2 கோடி ஓவா கடன் இருக்கான். யாருக்கு? பன்னீர்செல்வத்துக்கு. நம்ம நம்புவோம். இந்த கடனை எங்கேயா வாங்கினீங்க கேட்டா அந்த அப்ளோட்ட சொல்றாரு, இந்த கடனை தேனியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ரவீந்திரநாத் அவரிடம் வாங்கினேன். எப்படி? தேனியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் 2 கோடி ரூபாய் கடன் வாங்கினேன். சரி, ரவீந்திரநாத் இது எங்க இருந்து கொடுத்தாரு? ரவீந்திரநாத்துக்கு உனக்கு என்ன கொடுனா அவன் என் பிள்ளைங்கிறார். அவர் என் பிள்ளைங்கிறார். சரி, ரவீந்திரநாத்துக்கு இந்த பணத்தை யார் கொடுத்தாருன்னா ரவீந்திரநாத் சொல்றாரு, இந்த பணத்தை எனது அம்மா விஜயலட்சுமியோட வாங்கினேங்கிறார். அது வரை சிக்கல் இல்லை. விஜயலட்சுமி அம்மாவுக்கு இந்த 2 கோடி ரூபாய் எப்படி வந்தது என்று கேட்டால் அந்த அம்மையார் சொல்கிறார், சென்னையிலிருந்து எனது கணவர் பன்னீர்செல்வம் 2 கோடி கொடுத்தார்கள். இவருடைய ஆட்சியுடைய வெளிப்படைத்தன்மை இதுதான். அன்பு மக்களே, இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மாநில உரிமையும் பேரறிஞர் அண்ணா அவர்களாலும் முத்தமிழறிஞர் கலைஞர்களாலும் நிறுவப்பட்ட மாநில உரிமை அத்தனை பதிவு இருக்கிறது. அத்தனை பதிவு இருக்கிறது. பல்கலைக்கழகத்தில் சொந்த மாநிலத்திலிருந்து பதிவாளர் நியமிக்கப்படவில்லை. அரசு ஊழியர்களுடைய அகவலைப்படி பஞ்சப்படி என்ற அரசு ஊழியர்கள் அத்தனை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அடிப்படை மக்களுடைய வாழ்வாதாரங்கள் விலை உயர்வால் சந்தி சுருத்திருக்கிறது. ஜிஎஸ்டி என்று ஒரே நாடு ஒரே வரி என்று ஒன்றை கொண்டு வந்து ஒட்டுமொத்த விவசாயிகளையும் ஒட்டுமொத்த வியாபாரிகளையும் அடியோடு மாத்திட்டார். இதெல்லாம் திமுக மாற்றுமா? திமுக என்ற இலவசத்தை வகிக்கவில்லை. ஆனால் ஒரு குடும்பம் முன்னேறுவதற்கான வாழ்வதற்கான உரிமை அளித்திருக்கிறது. அது எப்படி? ஜிஎஸ்டி ஒரே வரி ஒரே நாடுங்க. அது வந்தா விலை குறைய மனச்சாட்சி சொல்லிட்டு சொல்லுங்க. இங்க எல்லாரும் பயன்படுத்தணுமா? ஜிஎஸ்டி வந்த பின்னாடி விலை கூடிச்சா விலை குறைஞ்சிச்சா? நம்ம அடையாள ஆண்ட போல இங்க இருக்கக்கூடிய அன்பு கொள்ளை சாப்பிட இட்லி 5 ரூபா விட்டு 8 ரூபா வந்துச்சு. 200 ரூபாய்க்கு இந்த சட்டை 300 ரூபா வந்துச்சு. 1000 ரூபாய்க்கு இந்த வாட்ச் 1004 ரூபா வந்துச்சு. ஜிஎஸ்டின்னு ஒரு வரி சேர்த்துக்கிட்டான். அது வியாபாரிகள் சொல்லி குறையில்லை. அந்த வரி யாருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 52,000 கோடி ரூபாய் இன்னும் மத்திய அரசு கொடுக்கல. ஆனால் எடப்பாடி சொல்றாரு, இப்போ இணக்கமாக இருக்கிறோம். இணக்கமாக 52,000 கோடி ஐயா மோடி உங்க டேடி கொடுத்துருக்கா இல்லையா? இத்தனை முறை கடிதாசி மட்டும் எண்ணி கொண்டிருக்க மரியாதைக்கு தமிழக முதல்ல ஒரு முறையாவது ஐயா எங்க டாடி நீங்க 52,000 கோடி கொடுத்து கேட்டுக்கிறோமா இல்லையா? 52,000 கோடி இணக்கம் என்பது ஏற்கனவே ஐக்கிய மொழி கூட்டணியில் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்களோடு கலைஞர் அவர்கள் இருந்ததா இணக்கம். அப்போது பாஜக அத்வானி சொன்னார், தெற்கு தேய்கிறது தெற்கு தேய்கிறது என்று பிரச்சாரம் செய்தார்கள். இப்போது நான் சொல்கிறேன், வடக்கு தேய்கிறது. கருணாநிதி அவர்களால் வடக்கு தேய்கிறது தெற்கு தான் வளர்கிறது என்று அத்வானி குற்றச்சாட்டு வைத்தார். ஏறத்தாழ இந்திய வருவாயில் 11 விழுக்காடுகளை இங்கு கொண்டு வந்து நீங்கள் பார்க்கிற அத்தனை திட்டமும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இந்த அரசு ஏற்கனவே ஜிஎஸ்டி போயிடுச்சு. வருமான வரி இருக்கக்கூடிய பாதி வரி இருந்துச்சு, அதுவும் போயிடுச்சு. சுங்க வரி வந்தது, அதுவும் போயிடுச்சு. இட்லி வித்த காசு, மிளகா வித்த காசு, பால் வித்த காசு, கக்கூஸ்ல வந்த காசு, இந்த கான்ட்ராக்ட்ல வந்த காசு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஐயா பழனிசாமி ஐயா அந்த சின்னத்தை மட்டும் கொடுத்துருங்க ஐயா, எப்படியாவது சின்ன மாட்டை கொடுத்துறாதீங்கன்னு பிச்சை எடுக்க நிறுத்திட்டாங்க. இந்த மாநில அரசுகளை இப்போது மாற்ற வேண்டிய தேவை ஒன்று ஊழல், இன்னொன்று சித்தாந்த ரீதியாக ஒரு மதவாதிகளை தூக்கிக் கொண்டு இப்போது வருகிறார். நீங்க வடக்கு என்ற மாநிலம், வட மாநிலங்களில் இன்னைக்கும் பெண்கள் சொந்தமாக அடக்க முடியாது. வட மாநிலங்களில் பிற மதத்தை தொழுகிறவர்கள் வடகிறவர்களை இன்னைக்கு சொந்தமாக அடக்க முடியாது. அந்த நிலையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர பார்க்கிறார்கள். அந்த நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இந்த நேரம். எதுக்கு வேளாண் விவசாயிகள் விலை போராடுறான்? எதுக்கு விலை போராடுறான்? ஒட்டுமொத்த வேளாண்மையை ஒரு தனியார் நிறுவனம் ஒப்படைக்க போறான். கேட்டா சொல்றான், நம்ம விவசாயிலாம் இனிமே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாம். எதை நான் உற்பத்தி பண்ற 5 கிலோ கத்திரிக்காய, 1/2 கிலோ முருங்கைக்காய, 50 மாங்காய இங்க இருந்து மோடிட்டு போய் ஐயா இதை இங்கிலாந்து வித்துட்டாங்க ஐயா இதை போய் அமெரிக்காவில் வித்துட்டுவாங்க ஐயா இதை 1/2 கிலோ கத்திரிக்காய் இருக்கு, நான் பேக் பண்ணி அனுப்புறேன். ஏர்போர்ட்ல கொண்டாந்து 1/2 கிலோ கத்திரிக்காயை ஒரு பேக் பண்ணி ஒரு வண்டியை பிடிச்சி திருச்சி ஏர்போர்ட் வந்து இங்கிலாந்து இருப்பதான் எவ்வளவு அயோக்கியத்தான். சிறு குறு விவசாயிகள் அத்தனையுமா விட்டான். கரும்புக்கான விலை இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை. நெல்லுக்கான குண்டான விலைகள் தீர்மானிக்கப்படவில்லை. அத்தனை விவசாயிகளும் விலை உயர்கிறார். அப்ப தளபதிகள் சொல்றார்கள், குறைந்தபட்சம் பெட்ரோல் டீசல் மீதான 5 ரூபாய் விலையை குறைகிறார்கள். ஐயா எனக்கு பைக் இல்லைங்க, எனக்கு கார் இல்லைங்க, அந்த விலையில் இல்லை, எனக்கு எனக்கு லாபம் நீ கேட்கலாம். நீங்க திங்கிற மாங்காய் இருக்குல்ல, உங்க ஊர் தஞ்சாவூர்ல நீங்க மாங்காய் திங்கலாம். நீங்க சாப்பிடுற மீன் நாகப்பட்டினம் இருந்து வரணும். நீங்க குடிக்கிற தண்ணி கர்நாடகாவில வந்து காவேரியில வந்தாலும் பாக்கெட்ல வந்து வெளி ஊருக்கு வர வேண்டியது இருக்கு. நீங்க போடுற செருப்பு ஆம்பூர் இருந்து வரணும்.
நீங்க போட்டுருக்க ட்ரெஸ் திருப்பூர்ல வரணும், நீ திங்கிற முட்டை நாமக்கல் வரணும், நீங்க திங்கிற அல்வா தின்னு வெளியில வரணும், நீங்க திங்கிற முறுக்கு மணப்பாங்க வரணும், நீங்க திங்கிற அத்தனையும் எவ்வளவு வெளியூர் வரணும். எப்படி வரணும்? லாரியிலேயோ கார்லயோ பஸ்ல வரணும். லாரிக்கு காருக்கு பஸ்க்கு என்ன ஊத்தணும்? எண்ணெய் ஊத்தணும். அப்ப எண்ணெய் விலை உயர்த்தினா பால் விலை உயருது, எண்ணெய் விலை உயர்த்தினா முட்டை விலை உயருது, எண்ணெய் விலை உயர்த்தினா சட்ட விலை உயருது, எண்ணெய் விலை உயர்த்தினா செருப்பு விலை உயருது. அத்தனை விலை உயர்வுக்கு காரணம் எண்ணெய் விலை தான். அது குறையிடா அமெரிக்காவில் உயர்ந்துருச்சுங்க, ஐரோப்பாவில் ஏறிடுச்சுங்க. ஏன் பக்கத்துக்கு பாகிஸ்தான் மட்டும் குறைஞ்சிருக்கு? ஏன் பக்கத்துக்கு இலங்கையில் மட்டும் குறைஞ்சிருக்கு? ஒன்னை விட கேவலமான சின்ன நாடு நீ சொல்ற பங்களாதேஷ் சங்கப்பட்டியா குறைஞ்சிருக்கு. அவன் நியாயமாக மக்களுக்காக வரையப்படுத்திருக்கிறான். ஆனால் இந்த அடிமைகள், இந்த பாசிசவாதிகள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு சவுதி அரேபியா வைத்த விலையை விட இன்னைக்கு குறைவாக வைக்கிறது. ஆனால் வாங்கி அதிகமா வைக்கிறான். ஏன்னா இவன் 15 ரூபா, எடப்பாடி தமிழக அரசு 15 ரூபா, மத்திய அரசு பஞ்சம் வரி போடுது. தளபதி அவர்கள் சொல்றார்கள், ஆட்சிக்கு வந்த முதல் நாளில் போடுற முதல் கையெழுத்து 5 ரூபாய் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம். இது முட்டை விலையும் அரிசி விலையும் பருப்பு விலையும் பால் விலையும் குறைக்கும். இதுதான் பொருளாதாரம், இதுதான் பொருளாதாரம். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே, இது இலவசம் சொல்ற உரிமை தொகைங்கிறோம். நம்ம எல்லாரும் இருக்கோம், நம்ம எல்லாரும் இருக்கோம். ஆண்கள் யாரும் வீட்டில் தங்குறதில்லை, ஆண்கள் வெளியூர் போறாங்க, ஆண்கள் வேலைக்கு போறாங்க. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கான கடன் சுமையை குறைப்பதற்கும் அங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் மாதம் 1000 ரூபாய் தொடங்கி அவர்கள் சமூக பொறுப்பை கொடுப்பதற்கு இந்த இயக்கம் பாடுபடுகிறார். அன்பு மக்களே, நடக்கிற தேர்தலில் உறுதியாக இந்த தொகுதியில் அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் வெல்ல போகிறார். மே 2ஆம் தேதி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் பெரியார் தந்தை பெரியாரின் தேதி பேரறிஞர் அண்ணாவின் பெயரில், முத்தமிழர் கலைஞர் பெயரில் மு.க. ஸ்டாலின் ஆகிய நான் என்கிற குரல் கேட்கிற போது அதே வரிசையில் சாக்கோட்டை அன்பழகனார் என்கிற பெயரும் கேட்க வேண்டும். அதற்கு இந்த 10 நாளில் திராவிட முன்னேற்ற கழகம் மதச்சார்பற்ற கூட்டணி உறுப்பினர்கள் திருத்தரவாக போகுங்கள். 10 நாட்கள் தான் நேரம் இருக்கிறது. இந்த 10 நாட்களில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த சாதனையில, செய்ய போகிற சாதனையில தமிழுக்கும் சமூக நீதிக்கும் மதச்சார்பிற்கும் விலைவாசிக்கும் நாம் செய்திருக்க சாதனை என்பதை தெருவாக கொண்டு போய் சேருங்கள். எந்த இடத்திலும் தற்சோர்வு குற்றுணர்வு தேவையில்லை. இந்த சமூகம் இவ்வளவு வளர்ந்து நிற்பதற்கு, கட்டமைப்பாக நிற்பதற்கும், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வளர்ந்து நிற்பதற்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரே இயக்கம் தான் என்று தெருவாக கொண்டு போய் சேருங்கள். அந்த உறுதியோடு நில்லுங்கள். உறுதியாக மே 2ஆம் தேதிக்கு மேல் இதே கும்பகோணத்தில் நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் உங்களை சந்திக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். ஹெச் ராஜாவெல்லாம் அறிவை பத்தி பேசுற அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் போச்சா? எங்க ஐயா சொல்லியிருக்காரே தெளிவா, பாப்பான் படிச்சவனா இருப்பான் ஆனா புத்திசாலி கிடையாது. ஹெச் ராஜாவுக்கு இருக்கிற மூளை இருக்கு பாருங்க, அது 3 கிராம் கூட தேராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு அம்பிட்டுதான் வரும். அது என்ன பகுத்தறிவு டேக் போட்டுட்டு அலைகிறான்? அதுதான் ஏன் தமிழ்நாடு. நீ ஒன்னெல்லாம் ஞாபகம் வை, இந்த இருக்கிற இளைஞர்கள், இங்க இருக்கிற